Greetings everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் ரேங்க் இன் வேர்ல்டு சைபர் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக இணையவழி குற்றங்களின் அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, உலகத்தில் ஒவ்வொரு நாடுகள்லையும் அங்கே இருக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்கள வச்சு தான் இந்த ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. அங்கே எந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பட்டியலிட்டிருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்தியாவோட ரேங்கிங்கை பார்த்தோம்னா நம்ம 10வது இடத்துல வந்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து 10வது இடத்துல வந்துருக்காங்க இந்த ஒரு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் இந்தியாவில் என்ன மாதிரியான குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பரிசு தொகை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இவ்வளோ பரிசு தொகை வரும், இவ்வளோ காசு வந்து நாங்கள் திருப்பி கொடுப்போம், அந்த மாதிரியான குற்றங்கள் தான் இந்தியாவில் அதிகப்படியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மேஜராக நடக்கக்கூடிய சைபர் கிரைமாக இந்தியாவில் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உலக அளவில் பார்க்குறப்ப முதல் இடத்துல ரஷ்யாவும், 2வது இடத்துல யுக்ரைன், இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாமே இந்த டாப் 10க்குள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற அளவுக்கு குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு ரிப்போர்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி பாஸ்ட் கான்ஸ்கிரிப்ஷன் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாய இராணுவ பணி மசோதா நிறைவேற்றிய நாடு எது? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுக்ரைன் தான். ஓகேங்களா? ஸோ யுக்ரைன் தான் இந்த ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றிருக்காங்க. கான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த கட்டாய இராணுவ பணி, அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா யுக்ரைன் இராணுவத்தில் பணியாற்றுறதுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க, அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படிங்கிறது மூன்றாவது ஆண்டா தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாத இருக்க சூழ்நிலையில் இந்த ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த நாட்டு பிரசிடென்ட் ஒப்புதல் அளித்தார் அப்படின்னா இந்த ஒரு மசோதா அமலுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யுக்ரைன் அப்படிங்கிற நாடு தான் இந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்து, விச் இந்தியன் மூவி இஸ் நாமினேட்டட் ஃபார் கோல்டன் பாம் அவார்ட் இன் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்? கேன்ஸ் திரைப்பட விழாவில் கோல்டன் பாம் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படம் எது? ஸோ இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஃப்ரான்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் கம்யூனிட்டியில். ஸோ அதில் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு தான் வந்து நமக்கு கோல்டன் பாம் அவார்ட் ஆர் பாம் டிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம் அவார்ட். ஓகேங்களா? இந்த பாம் அவார்டை பொறுத்த வரைக்கும் 40 வருஷம் கழித்து இந்தியாவிலேருந்து ஒரு படம் நாமினேட் ஆகிருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படின்னு சொல்லி இந்த பயல் கபாடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்தர் அந்த இயக்குனரோட படம் தான் இந்த படமாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நாமினேட்டும் ஆயிருக்கு. ஆல் வி இமேஜின் அஸ் லைட் மொத்தம் 19 படங்கள் போயிருக்கு. ஓகேங்களா? அதில் ஒரு இந்திய படமாக ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற அந்த படம் போயிருக்கு. ஓகேவா? ஸோ 40 வருஷம் கழிச்சு அப்படின்றத சொல்லியிருந்தோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி 1983ஆம் ஆண்டு இந்த கரீஜ் அப்படிங்கிற இந்த படம் வந்து தேர்வாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அவார்டை வின் பண்ண ஒன்லி இந்தியன் படமாக இருக்கிறது தான் இந்த நீச்சா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம். 1946ஆம் ஆண்டு நீச்சா நகர் வின் பண்ணியிருக்கும். 1983 இந்த படம் கரீஜ் அப்படிங்கிற படம் நாமினேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நாமினேட் ஆகக்கூடிய இந்திய படமாக ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற இந்த படம் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, விச் ஸ்டேட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்க்குறப்ப தமிழகம் தான் வந்து 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு தான் சரியான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் இந்தியாஸ் பொசிஷன் இன் டிஜிட்டல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியாவின் இடம் என்ன? ஸோ இந்தியாவோட இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4வது இடத்துல வந்து இருக்கோம். ஆனால் ஒரு பெரிய வளர்ச்சி, போன வருஷம் பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய நமக்கு சைனா, ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகளையும் தாண்டி அந்த மாதிரியான நாடுகள் கூட இந்த டிஜிட்டல் சேவைகள் ஏற்றுமதியில் போன வருஷம் அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா வளர்ச்சி சதவீதம் 4% இருந்துச்சு. ஆனால் இந்தியாவோட வளர்ச்சி சதவீதம் 17% இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னணி நாடுகளோட நம்ம அதிகமாக வளர்ந்துட்டு வரோம். அதனால தான் நம்ம 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். கூடிய விரைவில் முதல் இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நம்ம, சரிங்களா? ஸோ இந்தியாஸ் பொசிஷன் இன் டிஜிட்டல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் அப்படி தான் 4வது இடம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஷின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஷின் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.